ஃப்ரண்ட் சைடும் வர மாதிரி வச்சுக்கணும். சென்டரை கரெக்ட் பண்ணி சென்டரை எடுத்துக்கோங்க. சென்டர் மாறக்கூடாது, அப்படியே ஸ்ட்ரைட்டாக அடிச்சுட்டே வாங்க. இந்த சென்டரும் ஒரே இடத்துல வர மாதிரி வைக்கணும். கரெக்டாக வந்துருக்குங்களா? ஸ்லீவ் ஜாயிண்ட்டு இப்படி தான் பண்ணணும், பர்ஃபெக்டாக பண்ணணும். இப்படி தான் பண்ணணும். இன்னொரு தையல் போட்டுக்கலாம். ஒரு சைடு முடிச்சிட்டோமா? பாருங்க எவ்வளோ அழகாக பர்ஃபெக்டாக வந்திருக்கு. இந்த மாதிரி தான் தைக்கணும். நெக்ஸ்ட் டைம் சென்டரும் ஒன்றா வர மாதிரி வச்சுட்டு இப்படியே கொண்டு போகணும். கையை எடுத்துடக்கூடாது. 1/2 இன்ச் கேப்பில் அப்படியே அடிச்சுக்கங்க. இங்கே பிடி, இந்த இடத்து பிடி. இந்த சென்டரை அப்படியே கனெக்ட் பண்ணிக்கோங்க. இப்படியே பிடிச்சிட்டு இதுதான் ஸ்லீவ் வந்து பர்ஃபெக்ட் ஃபினிஷிங்னா இப்படி தான் பண்ணணும். 1/2 இன்ச் அப்படி இருக்குங்க. இங்கே வந்தோடனே இந்த டாட்டை வந்து மேல் நோக்கி இருக்க மாதிரி தள்ளி விட்டுக்கோங்க. இன்னொரு டிச் போட்டுக்கலாம். டபுள் டிச் போட்டுக்கோங்க, நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இந்த டாட்டை மேல் நோக்கி தள்ளிக்கணும். இதுதான் மெயினு, மேல் நோக்கி தள்ளணும். போட்டோம்னா பாருங்க பர்ஃபெக்ட் ஃபினிஷிங் இருக்கும். இந்த மாதிரி டிச் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய் ஃப்ரெண்ட்ஸ்.